الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وآله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனோடுக்கே புகழழைத்து விரித்தாக்கி அவனுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் கிருபையும் இறுதி தூதர் நம்முடைய உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்களான சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நோக்கமாக. அன்புள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் அல்லாஹ்வுடைய அருள் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சிறிய உபதேசத்தை உமக்கும் எமக்கும் நம்முடைய உள்ளத்தில் புறமூட்டக்கூடிய செய்தியாக அமைத்துக் கொள்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன். நாம் எல்லோரும் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அந்த மாதத்தின் முதல் நோன்பை நோற்ற மக்களாக, இரவு வணக்கத்தை இறைவனுக்காக செய்த மக்களாக அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்துடைய வருகையை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களிடத்தில் ரமலான் மாதம் வந்திருக்கிறது, ரமலானுடைய மாதம் உங்களை நோக்கி வந்திருக்கிறது. ஷஹ்ருன் கைருன் வ முபாரக்குன், அந்த மாதம் நன்மைகள் பொதிந்த மாதம், பரக்கத்துகள் அடங்கிய மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இந்த மாதத்திற்காக ஏதாவது முயற்சி செஞ்சிருக்கோமா? கண்டிப்பா கிடையாது. முன் ஏற்பாடுகள் நாம் செய்திருக்கின்றோமா? அதுவும் கிடையாது. இந்த மாதம், அந்த மாதத்தை அடைவதற்காக நாம் என்ன முயற்சிகளையும் முன்னேற்பாடுகளையும் செய்யாத வண்ணம்தான் இந்த மாதம் நம்மை அடைந்திருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய அருள். இறைவன் யாருக்கெல்லாம் அவருடைய அடியார்களில் இந்த மாதத்தை அடைய வேண்டும் என்று பாக்கியத்தை வைத்திருக்கின்றாரோ அவர்கள் இந்த மாதத்தை அடைந்திருக்கின்றார்கள். கடந்த ரமலானில், சென்ற ரமலானில் இருந்த எத்தனையோ நபர்கள், எத்தனையோ மனிதர்கள் இந்த ரமலான் அடைய முடியாத சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், மரணித்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். ஆனால் இறைவன் இந்த மாதத்தை எனக்கு அடைய செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான் என்று சொன்னால் நான் எந்த அளவுக்கு பாக்கியவான், நான் எந்த அளவுக்கு பாக்கியத்தை அடைந்திருக்கின்றேன். இந்த மாதத்தை ஒரு மனிதன் பாழ்படுத்தி விட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கழித்த நாட்களில் மிக மோசமான நாள் இதுவாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள், பல்வேறு விதமான சிறப்புகளை நாம் கேட்டிருக்கின்றோம், அறிந்து வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் அந்த சிறப்புகள் நம்முடைய உள்ளத்திற்கு உரமாக ஊட்டப்படுகின்றது, நம்முடைய உள்ளத்திற்கு அது ஆழமாக சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜாஅ ரமலான், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஃபுதிஹத் அபுவாபுல் ஜன்னah, சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன. வ குல்லிகத் அபுவாபுன் நார், நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. வ சுஃபிலத்திஷ் ஷயாத்தீன், முரண்டு பிடிக்கின்ற ஷைத்தான்கள் அந்த மாதத்தில் விலங்கிடப்படுகின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த செய்தியை சொல்லித் தருகின்றார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த செய்தியை தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள்.
யோசனை செய்து பாருங்கள், இந்த செய்திகள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்ன? இத்தனை வருடங்கள் கேட்டிருக்கின்றோமே, இத்தனை ரமலானை கடந்திருக்கின்றோமே, இந்த செய்திகள் நம்முடைய உள்ளத்தில் என்ன உரத்தை கூட்டியது? இந்த செய்திகள் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியது? சுவனத்தின் வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கும், நரகத்தின் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருப்பான். என்ன செய்தியை புரிந்து கொண்டோம்? சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது என்றால் பள்ளிவாசலுடைய கதவு திறந்து கிடக்கின்றதே ரமலானில், அது போன்றல்ல. அந்த மாதத்தில் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், சாலிஹான அமல்கள், இறைவனுக்கு மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய என்ன காரியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்து காரியங்களும் செய்வதற்கான வழிகள் இலகுவாக்கப்படுகின்றன. அந்த மாதத்தில் அல்லாஹ்வின் பால் நெருங்கக்கூடிய வழிகளை நாம் சர்வ சாதாரணமாக செய்து இறைவனுடைய அன்பையும் நேசத்தையும் பெற முடியும். அப்படிப்பட்ட மாதத்தை அடைந்திருக்கின்றோமே, இந்த மாதத்தில் நான் அடைந்த பலனை எவ்வாறு மதிப்பிட முடியும்? யோசனை செய்து பாருங்கள். எனக்கு இறைவன் இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றானே, அவனுக்கு அதற்கு நாம் சுக்கூர் செய்யக்கூடிய அடியார்களாக இருக்கின்றோமா? அது மட்டுமல்ல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இந்த மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு இரவிலும், கவனமாக கேளுங்கள், ரமலானுடைய முதல் இரவில் மட்டுமல்ல, ஒவ்வொரு இரவிலும் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர், ஒரு மலக்கு இருந்து கொண்டே இருப்பார். எப்படி தெரியுமா அழைப்பார்? யா பாகியல் கைர், நன்மைகளை செய்யக்கூடிய அடியானே, அக்குபில், முன்னேறி வா, இன்னும் அதிகமாக செய். ஒவ்வொரு மலக்கும் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு இரவிலும் ஒரு மலக்கு அழைத்துக் கொண்டே இருப்பார். யா பாகியல் கைர் அக்குபில், முன்னேறி வா, நன்மைகளை செய்வதற்கு இந்த மாதம் உனக்கு வாய்ப்பாக கிடைத்திருக்கின்றது. அடுத்ததாக அந்த மலக்கு அழைப்பார், வயா பாகிய ஷர், பாவங்களை செய்யக்கூடிய அடியானே, தீமைகளில் மூழ்கி கிடந்த அடியானே, அக்குசிர், உனது பாவத்தை நீ குறைத்துக் கொள், உனது பாவத்தை விட்டு நீ விலகி இரு என்று அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து ஒரு மலக்கை ஏற்பாடு செய்து இப்படிப்பட்ட வாசகத்தை சொல்லி நம்மை அழைக்கின்ற ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீனுக்காக இந்த ரமலானில் என்ன மாற்றத்தை நாம் நம்மில் கொண்டு வந்தோம்? இந்த மாதத்தில் என்ன மாற்றத்தை எடுப்போம் என்கின்ற சபதத்தோடு இந்த மாதத்தை அடைந்திருக்கின்றோம். யோசனை செய்து பார்க்க வேண்டும். ரமலானுடைய முதல் நோன்பை முடித்த மக்களாக இருக்கின்றோமே, ரமலான் இன்னும் இருக்கின்றது. இந்த மாதத்தை முழுமையாக அடைவதற்கு படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் சரியான சாலிஹான அமல்கள் செய்து பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய பாதையில் அவருடைய நெருக்கத்தை பெறுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் இந்த மாதத்தை எப்படி அணுகினார்கள் தெரியுமா? இந்த மாதம் வந்துவிட்டால் சஹாபாக்களுடைய உள்ளங்கள் திறந்திருக்கும், அவருடைய அமல்கள் அழகாக்கப்படும், அவருடைய செயல்பாடுகள் அல்லாஹ்விற்காக ஆக்கப்படும். சஹாபாக்களை பொறுத்தவரை அல்லாஹ்விற்காக மட்டுமே வாழ்ந்தார்கள். நாம் பார்க்கின்றோம், சஹாபாக்கள், சலஃபு சாலிஹீன்கள் ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாலே தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். ஒரு நாள், 2 நாள் அல்ல, 6 மாதங்களுக்கு முன்னால் தங்களை தயார்படுத்திக் கொள்வார்கள். ரமலான் முடிந்து விட்டால் அடுத்த 6 மாதம் தாங்கள் செய்த ரமலானில், தாங்கள் இந்த ரமலானில் என்ன நல்லமல்களை மேற்கொண்டோமோ அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை வைப்பார்கள். நாம் என்ன செஞ்சுட்டோம்? நம்ம அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? 6 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருக்கோமா? ஒரு சுற்றுலா போகணும்னா பிளான் பண்றோம், குடும்பங்களோட ஒன்று சேரணும்னா பிளான் பண்றோம், உற்றார் உறவினர்களோடு நண்பர்களை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றோம். ரமலானுக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கின்றோம்? இந்த ரமலானை நல்ல அமலோடு அணுகுவதற்கு என்ன முயற்சிகளை மேற்கொண்டோம்? என்னிடத்தில் என்ன முயற்சி இருக்கிறது? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இந்த பாக்கியத்தை அடைவதற்கு நீ வாய்ப்பு கொடுத்து விட்டாய், அந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன். அந்த பாக்கியத்தை தவறவிடக்கூடியவனாக நான் இருக்கக்கூடாது. எனக்கு இந்த மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதத்தில் நாம் பிரத்யேகமாக பல வணக்க வழிபாடுகளை செய்கின்றோம். அந்த வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய
எந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையை தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த ரமலானை பயன்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட நல்லடியார்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு அமல் செய்கின்றோம் என்று சொன்னால் முதலாவது படைத்த இறைவனுக்காக இருக்க வேண்டும். அந்த அமல் ஊரார் பார்ப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, இந்த ஊர்ல நான் வாழ்றேன், நான் ஒரு முஸ்லீம், நான் அப்துல்லா, நான் ஒரு ஆமினா என்கின்ற பெயர் தாங்கி மக்களாக வாழ்ந்து மன்னிப்பது என்பது ஒரு முஸ்லிமுக்கு அழகான செயல் கிடையாது. ஒரு அமலை செய்கின்றோம், ஒரு இபாதத்தை செய்கின்றோம், காலை ஃபஜ்ர் பாங்குக்கு முன்னால் சாப்பிட்டு விட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால், ஃபஜ்ருடைய அதானுக்கு பின்னால் எந்த நீரையும் எந்த ஆகாரத்தையும் பருகாமல் மகிழ்வுடைய பாங்கு வரைக்கும் நாம் காத்திருக்கின்றோம், நாம் பொறுமை காக்கின்றோம் என்றால் அது ஊராருக்காக அல்ல, உற்சார் உறவினருக்காக அல்ல, நான் நேசிக்கின்ற எனது நண்பனுக்காக அல்ல, படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக மட்டும்தான், அல்லாஹ்விற்காக மட்டும்தான். நான் பசித்திருப்பதும், நான் தாகித்திருப்பதும், நான் உண்ணாமல் பருகாமல் குடிக்காமல் இருப்பதும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான். யாருக்காக? அந்த அல்லாஹ்விற்காக இஹ்லாஸான அடிப்படையில் அந்த நோன்பையும் இபாதத்துகளையும் அமைத்துக் கொள்ளக்கூடிய அடியார்களாக நாம் மாற வேண்டும். இரண்டாவது, அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். இன்றைக்கு பலர் நோன்பு வைக்கின்றார்கள், பலர் நோன்பு வைக்கின்றார்கள். அவருடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? ஒரு உடற்பயிற்சியை போன்று எனது உடல் வளைய வேண்டும், நான் பருமனாக இருக்கின்றேன், நான் மெல்லியவனாக மாற வேண்டும், எனது நோன்பு எனக்கு இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு மாதம் நோன்பு இருந்தால் நான் மெல்லியவனாக மாறிவிடுவேன், அப்படிப்பட்ட நோன்பாக இருக்க வேண்டும் என்று இறைவன் திருமறையில் எங்கும் சொல்லவில்லை. அதுபோன்று விளையாட்டாக நோன்பு வைப்பார்கள். நான் ஒரு முஸ்லீம், நான் விளையாட்டாக நோன்பு வச்சுட்டு போறேன், வீணுக்காக நோன்பு வைப்பார்கள். அதனால் எந்த பலனையும் அடையாத மக்களாக மாறிவிடுவார்கள். இறைவன் சொல்கின்றானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹ் அழைத்து சொல்கின்றான், எம்முடைய உள்ளத்தில் ஈமான் பதிந்திருந்தால் இந்த விடயம் எனக்கானது என்று நாம் பதிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு முஃமின். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்து மரணித்தார்களோ அந்த மக்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. இதற்காக தெரியுமா? உடற்பயிற்சிக்காக அல்ல, விளையாட்டுக்காக அல்ல, வீணுக்காக அல்ல, இன்ன பிற காரியங்களை செய்து ரமலானை வேண்டாம் என்று கழிக்கின்ற நிலைக்காக அல்ல. லஅல்லகும் தத்தகூன், உங்கள்கிட்ட இரையச்சம் வரணும், நம்மிடத்தில் இரையச்சம் மேலோங்க வேண்டும். நாம் இறை